நாங்க பாலம் எங்க பாலம் பண்ணீங்க? பாலத்தை ஆரம்பிச்சுட்டு போயிட்டா பால முடியுமா? இவ்வளவு தரமாக 85% நிதியை ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். அதே போல அவிநாசி அத்திக்கடவு திட்டம், அவிநாசி அத்திக்கடவு கழக நிர்வாகிகள் சார்பாகவும் வருக 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 என்று அன்போடு இரு கரம் கூப்பி வரவேற்று இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு ER ஈஸ்வரன் அவர்களுக்கும், ஆதிதமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு அதியமான் அவர்களுக்கும், தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும், திராவிட தமிழர் கட்சி தலைவர் திரு வெண்மணி அவர்களுக்கும், ஆதிதமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு ஜக்கையன் அவர்களுக்கும், அதேபோல தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் கோவை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இணைந்து ஒரு மகத்தான வெற்றியை தலைவர் கரங்களிலே சமர்ப்பிப்போம். வருகின்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் வருக வருக சிறப்புரை ஆற்றுக என்று அனைவர் சார்பாகவும் அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமையேற்று வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மேற்கு மண்டல கழகத்தின் பொறுப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய இனிய சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள், அருமை சகோதரர் கொங்கு ஈஸ்வரன் அவர்களே, திரு வெண்மணி அவர்களே, திரு அதியமான் அவர்களே, திரு நாகை திருவள்ளுவன் அவர்களே, திரு ஜக்கையன் அவர்களே, திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, கண்ணப்பன் அவர்களே, அன்புக்குரிய பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததிலிருந்து நான் அதிக முறை வந்த மாவட்டம் எது தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? இந்த கோவை மாவட்டம் தான். இன்னும் சொல்ல போனா ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா என்ற கொடிய நோய் உச்சத்தில் இருந்துச்சு. முதலமைச்சரான அடுத்த மாசமே PPE கிட் அணிந்து கொண்டு கோவை ESI மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு பணிகளை ஆய்வு பண்ணியவன் தான் இந்த ஸ்டாலின் என்பது உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து தொடர்ந்து பலமுறை அரசு நலத்திட்ட நிகழ்ச்சிகள், கள ஆய்விலே முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டங்கள், தமிழ் புதுமை திட்ட தொடக்க விழா, உலக புத்தொழில் மாநாடு, பல்வேறு திறப்பு விழாக்கள், பல்வேறு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிகள், ஏதாவது ஒரு விழாவுக்கு வந்துவிட்டு தான் இருப்பேன். கோவையும் என்னுடைய ஊர் தான் என சொல்லத்தக்க அளவுக்கு கோவையோட நான் ஒன்றி போயிருக்கிறேன். அதனால்தான் இப்ப கூட நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பரப்புரையிலேயே கோவைக்கு வந்துட்டேன். இப்போ வேட்பாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். முதல்ல கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தைச் சேர்ந்தவர், IT ஊழியராக பணியாற்றி இருக்கிறார். பகுதி கழகத்தினுடைய செயலாளராக இருந்து இப்போ கோவை மாநகர கழகத்தின் செயலாளர் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர். இவரது தந்தை துரைராஜன் அடிமட்ட தொண்டராக இருந்து கோவை மாநகர் பீளமேடு பகுதி கழகத்தின் செயலாளராக பணியாற்றியவர். துரை செந்தமிழ் செல்வனுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் தான் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து சூலூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் தளபதி முருகேசன் அவர்கள் விவசாயத்தை தொழிலாக கொண்டுள்ளவர். கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவராகவும் கடந்த 2011-16 வரைக்கும்
அவர் பணியாற்றி இருக்கிறார். சூலூர் திருச்சி சாலை விரிவாக்க குழு தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடிய அனுபவிக்கவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து கிணத்துக்கிணறு சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் KVK சபரி கார்த்திகேயன், மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KVK என்று அழைக்கப்படக்கூடிய KV கந்தசாமி அவர்களுடைய பேரன் KVK அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரது பேரனான கவர் சபரி கார்த்திகேயன் அவர்கள் 1998 முதல் கழக உறுப்பினராகவும் பெரிய நகரம் பேரூராட்சி தலைவராகவும் பணியாற்றி இப்போ கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து நீங்க அவரை வெற்றி பெற வைக்கணும். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த வெல்லும் வேட்பாளர் திரு நித்யானந்தம் அவர்கள், இங்கு நம்முடைய மேடையில் இருக்கும் சகோதரர் ஈஸ்வரன் ஆதரவு பெற்ற வேட்பாளர், அவரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர், கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நமது வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் அவர் இருக்கிறார். பொள்ளாச்சி கழக உடன்பிறப்புகள் கடுமையா களப்பணி ஆற்றி ஒருவரையான ஓட்டு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் குட்டி என்கிற சுதாகர் அவர்கள், இவரது தந்தை ஆரோக்கியம் அவர்கள் வால்பாறை நகர அவைத்தலைவராக இருந்தவர். சுதாகர் மளிகை கடை நடத்தி வருகிறார். கழகத்தின் மாணவரணியில் இருந்தவர். கிளை செயலாளர், வார்டு செயலாளர், நகராட்சியில் 2 முறை நகராட்சி தலைவராக இருந்திருக்கிறார். 2022ஆம் ஆண்டிலிருந்து வால்பாறை நகர திமுக கழகத்தின் செயலாளராக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவர் வெற்றி பெற வைக்கணும். அடுத்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் NR கார்த்திகேயன் அவர்கள் கழகத்தில் மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறார். நரசிம்மபுரம் ஊராட்சியின் தலைவராக பணியாற்றி இருக்கிறார். 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சிறந்த ஊராட்சிக்கான உத்தமர் காந்தி விருது பெற்றவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் பொன்னான வாக்குகளை நீங்கள் வழங்கிட வேண்டும். அடுத்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் கவிதா கல்யாணசுந்தரம் அவர்கள், இவர் கோவையின் காவல் தெய்வமாக போற்றப்படும் அருள்மிகு கோடியம்மன் திருக்கோவிலின் அலங்காவல் குழு உறுப்பினராக இருந்தவர். இவரது கணவர் SNT கல்யாணசுந்தரம் காலமடை வடக்கு ஒன்றிய செயலராக இருக்கிறார். கவிதா கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்கணும். அடுத்து சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, இந்த 2 தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் சொல்ல நான் விரும்புகிற நேரம் இல்லை. அதனால சில பெரிய திட்டங்களை மட்டும் ஹைலைட்டா சொல்ல விரும்புகிறேன். கோவையில் தினமும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி மகிழக்கூடிய செம்மொழி பூங்கா, அடுத்து தமிழ்நாட்டிலேயே நீளமான ஜீவிநாயகர் மேம்பாலம், இந்த பாலத்தை சின்னியம்பாளையம் முதல் நீலாம்பூர் வரை இன்னும் 5 கிலோமீட்டருக்கு நாம் நீட்டிக்க போறோம். எப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் ஆரஸ்புரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில உலக தரத்தில் ஆட்சி மைதானம், இதே மாதிரி ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வர உயர்மட்ட மேம்பாலம், இருகூர் பீடமேடு ரயில் நிலையங்களுக்கு இடையே சாலையின் மேம்பாலம், பில்லூர்
3ஆம் குடிநீர் திட்ட பணிகள், கோவை இளாங்குறிச்சியில எல்காட் தகவல் தொழில்நுட்ப மையம் நவீனமயமாக்கப்பட்டு தகதில் வைக்கக்கூடிய உக்கடம் பேருந்து நிலையம், விசைத்தறி மற்றும் சிறு தொழில் முதலமைச்சராக பொறுப்பேற்று விரைவில் முதல் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். கோவையில் திராவிட மாடலின் இந்த சாதனை சரித்திரம் தொடர திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு உங்க வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். 2021 தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமல்ல, கொடுக்காத பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டிட்டு உங்க முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். திரு பழனிசாமி அவர்களின் ஆட்சியில செஞ்ச சாதனைகளை இதுபோல் நான் சொன்னது போல் இப்படித்தான் சென்னையில் அவர் ரோடு ஷோ பண்ணார். நாம 40க்கு 40 முழு வெற்றி பெற்றோம். இப்போ அடிச்சு சொல்ற அவர் வந்தா நம்மோட 200 தொகுதி இலக்கை அடைகிறது உறுதியாகிடும். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்க வராங்களோ நம்முடைய வெற்றியுடைய மார்ஜினும் கூட்டிகிட்டே போகும். நம்முடைய பிரச்சார வீரர்கள் உங்களுக்கு மறந்திருப்பீங்க, ஆளுநர் ராஜேந்திர ரவி அவர் திடீர்னு அனுப்பிச்சு விட்டாங்க வெளியில. இவங்களாவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுவரை இப்ப மகிழ்ச்சி. நான் கேட்கிறேன், பாஜகவை தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த அளவுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் தெரியாது. ஏன்னா தமிழரை, தமிழ்நாட்டை பாஜக நினைக்கிறது. இன்னும் வெளிப்படையா சொன்னா அவமானப்படுத்துது. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பாசத்துல நம்மையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடிக்கிறாங்க இல்லையா? இதுவே பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ பிரதமர் மோடி என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்துறாங்க என்று ஒரு பொய்யை பேசினார். அவர் வகிக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு தகுதியான பேச்சாகிறது. தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்க வந்தபோது 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். முக்கியமான அனைத்து அரசு சேவைகளையும் ஒரே சேவை, அதாவது ஒரு சூப்பர் ஆப்பில் பெற வழிவகை செய்யப்படும். இப்படி இன்னும் பல வாக்குறுதிகளை கொண்ட தேர்தல் அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிக்கை தான் 2026 தேர்தல் களத்தோட சூப்பர் ஸ்டார். நாங்க சொன்னால் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். கலைஞரின் மகனான நான் சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். நாங்கள் ஒரு ப்ராமிஸ் சொன்னா கண்டிப்பா அதை டெலிவர் பண்ணிடுவோம். கோவை மக்களான நீங்க இந்த முறை 10க்கு 10 வெற்றிய திமுகவுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கணும். நீங்க வழங்குகிற வாக்கு என்பது ஒரு கூட்டணிக்காக மட்டுமல்ல, கூட்டணிக்காக வழங்கிய வாக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக வழங்குகிற வாக்கு பதிலளிக்கும். பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 ஆடைகள், காலணிகள், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் 1. இப்படி இந்தியாவில் சாதிச்சுட்டு நாங்கள் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். ஆனா கணவன் முன்னால ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிற கட்சிக்கு தமிழ்நாடு தக்க பதிலடி தந்தாகணும். தெரிவிங்கதானே? உறுதியா, நிச்சயமா, சத்தியமா? நன்றி. மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு அணியா, டெல்லி அணியா? எங்கள் ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க கோவையில் உள்ள எல்லாரும் திமுக தலைமையான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தான் ஆதரிக்கணும். அதற்கு கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில வெற்றி வேட்பாளர் செந்தமிழ் செல்வனுக்கும், சூலூர் சட்டமன்ற தொகுதியில
போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சபரி கார்த்திகேயனுக்கும், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் நித்யானந்தம் அவர்களுக்கும், வான்பாறை சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் சுதாகருக்கும், பெண்ணாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் என்ஆர் கார்த்திகேயனுக்கும், மேட்டுப்பாறை சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் கவிதா கல்யாணசுந்தரத்திற்கும், இந்த 8 பேருக்கும் உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வைக்கணும். அது மட்டும் சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியிலும் கவுண்டமாறு சட்டமன்ற தொகுதியிலும் அறிவிக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியில் இருக்கக்கூடிய கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வைக்கணும். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உழைப்புக்கும் புதுமைக்கும் புகழ்பெற்ற கோவை மக்கள் நீங்கள். உங்களுடைய பேராதரவோட திராவிடவாத ஆட்சிதான் தொடரும். கோவையே தயாரா? கோவையை மென்மேலும் வளர நீங்க துணை இருக்கணும். தமிழ்நாடு மென்மேலும் வளரப் போகுது. அமைய இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியில எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை நாங்கள் நடத்த போறோம். நாடு வளம் பெற இந்த நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பு முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.